எலெக்ஷன்ல உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா, நாம் தமிழர், திமுக? விஜய்க்கு தான் போகுது. விஜய். எதனால? விஜய் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. அவர் வந்தாருன்னா செய்யறோம்னு இருக்கிறாரு, செய்வார். ஒரு மாற்றம் எதிர்பார்க்க. மாற்றம். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டுருக்கீங்க? இதுக்கு முன்னாடி டிஎம்கே. இந்த டைம் விஜய்க்கு. ஆமாம். சரி. டிஎம்கே, டிவிகே, விஜய், நாம் தமிழர், சீமான். ஆனால் யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்களுக்கு எங்கள் ஓட்டு தான். யார் நல்லா செய்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க? யார் வந்து செஞ்சால் தானே தெரியும். செஞ்சவங்கள பற்றி தெரியும், இதுக்கப்புறம் செய்ய போகிறவங்கன்னு யாருன்னு தெரியும். ஆமாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களை பற்றி? அது அந்த நேரத்தில் யோசனை பண்ணி தான் சொல்லணும். சரி. நான் எப்போதுமே ரெட்டில் கட்சிக்கு தாங்க போடுவேன். எதனால? ஏன்னா அது ஜெயலலிதா அம்மா இருக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு உதவி பண்ணாங்க. இப்போ சில பேர்த்துக்கு கிடைக்க மாட்டேங்குது, அதுக்காக தாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இருக்கிறவங்களுக்கு பார்த்தே கொடுக்குறாங்க, இல்லாதவங்களுக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, அதானே பெரிய விஷயம். இப்போ நம்ம ஒரு மனு கொடுக்க போனோம்னாலும் மனு ஒழுங்காக இது பண்ண மாட்டேங்க, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ அப்படிங்கையில் இல்லாதவங்க எப்படி அதை ஒன்றுமே பெற முடியாது இல்லைல்ல. இப்போ அம்மா ஆட்சி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு, பெண்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. இப்போ எங்கே ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கட்சி பார்த்து கொடுக்குறாங்க, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், கட்சி பார்த்து கொடுக்குறாங்க. நம்மளை கேட்டாலும் சரி, அதுதான் நம்மளோட இது. இப்போ நாங்களும் எத்தனையோ மனு கொடுத்து பார்த்துட்டோம், எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் ரெட்லைக்கு தாங்க நாங்கள் போட்டோம், எப்பயுமே ரெட்லைக்கு. ஆனால் ரெட்லைக்கு போட்ட வரைக்கும் எங்களுக்கு அம்மா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஏதோ எங்களுக்கு மனு கொடுக்கறதுக்கு வந்தது. இப்போ எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளோதாங்க. வேற ஒன்றும் இல்லைங்க.